வாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூணாறுக்கு தாங்க வந்திருக்கோம். மூணாறுக்கு அதாவது ஈவினிங் நைட்டு போல் ஒரு 6 மணியாப்பில் மூணாறுக்கு வந்திருக்கோம். அண்ணன் வந்து நைட்டு கடையில் வந்து முட்டைக்கோஸ் நறுக்கிட்டுருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை தான் வச்சுருந்துச்சு. அதனால் அந்த வேலை செஞ்ச பழக்கத்துக்கு பார்த்திங்கன்னா, அங்கே அதை பார்த்ததும் அந்த கை நிற்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஆடின காலும் வேலை செஞ்ச கையும் நிற்காது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் உடனே என்ன செஞ்சிருச்சு, கட்டையும் எடுத்துகிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு கொஞ்சம் குறவு தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடனே ஃப்ரைட் ரைஸ் போட ஆரம்பித்தாச்சு. பின்ன ஃப்ரைட் ரைஸ் இதை பார்த்ததும் நமக்கு சும்மா இருப்போமா, உடனே அது வாங்க அண்ணன் போங்க அப்படிங்கிற மாதிரி உடனேவும் என்னாச்சு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு பயங்கர ஸ்டைலாக நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக அது செய்யும்போது ஒரு இது இருக்கும் பார்த்திங்களா, நம்ம செஞ்ச தொழிலை விட்டாலும் அந்த பழைய அந்த இதெல்லாம் நினைவுகள் வந்து அதை தூண்டும் அப்படிங்கிற மாதிரி அண்ணனுக்கு அது பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் உடனே என்ன செஞ்சிருச்சு, ஃப்ரைட் ரைஸ் போட ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் இருக்க அண்ணன் அவ்வளோ சப்போர்ட் பார்த்துக்கோங்க, அண்ணனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து போடுறாங்க. அண்ணனுமேவும் அதை கரெக்டாக அதை கிண்டி என்ன செஞ்சிட்டாங்க, ஃப்ரைட் ரைஸு பயங்கரமாக போட்டு. பட் நான் சாப்பிடல, எனக்கு அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா ஆர்டர் இருந்தது. அண்ணன் போடவே ஒரு 3 அப்படி 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் இருக்கவே அண்ணன் அதுக்கே கரெக்டாக இருந்தது பார்சல் கட்டுறதுக்கு. அதனால் அண்ணன் பார்சல் என்ன செஞ்சிட்டாங்க, ஃப்ரைட் ரைஸு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க, நைட்டு கடை, அதாவது பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு கீழே தாங்க அந்த ரோட்டு சைட்லேயேவும் நைட்டு கடை. உடுமலை பஸ் ஸ்டாப்பு, அது உடுமலை பஸ் ஏறணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாப்பில் தான் அந்த சைடு ஃபுல்லாகவே நைட்டு கடை இருக்குது. அந்த இடத்துல ஒரு காலங்களில் அண்ணனுமேவும் அங்கே ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து தட்டுக்கடை, ரோட்டு கடை, தள்ளுவண்டி கடை அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் இருந்தாலும் அதெல்லாம் லைவாக சாப்பிடும்போது ஒரு பயங்கர அந்த அனுபவங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பிளேஸில் உட்காந்துக்கிட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஏசியில் ரூமில் போய் ஃபேமிலி ரூம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. இப்போ ஹோட்டலுக்கு போனால் கூட ஃபேமிலி ரூம்பு தனியாக, பப்ளிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ அங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. அப்படியேவும் ஓப்பன் பிளேஸில் உட்காந்துட்டு ரோட்டில் போகிற வண்டி போகிறது வாரது பேசுகிறது எல்லாமே பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம். வேலை செய்கிறவங்களும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இவங்கள்ட்ட பேச அப்படி பேசிக்கிட்டே வேலையும் என்ன செய்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்க. பார்த்துட்ருக்க எங்களுக்கே அவ்வளோ உடனே ஃபோனை தாங்க நாங்களுமே வீடியோ எடுக்கணும், அவங்க செய்கிறத பார்த்து நமக்கு வீடியோ எடுக்கணும்னு தாங்க தோணுது. நார்மலாகவே அப்படி தான் தோணும். அந்த மாதிரி தான் நானுமே அங்கேயே ரோட்டில் நின்றுட்டு, இதுதான் தாசப்பா கடை. இந்த அப்பா வந்து அண்ணன் கடை போட்டிருக்கும் போதே இந்த அப்பாவுமே என்ன செஞ்சாராம், பக்கத்தில் இவங்களுமே கடை போட்டிருந்தாங்களாம். இப்போ வரைக்குமே அந்த அப்பா என்ன செய்கிறாரு, கண்டினியூவாக போட்டு அதை ரன் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. இப்படி தாங்க இருக்கும். ரோட்டை தொட்டு தான் இந்த கடை, இவர் தான் ஓனரு. ரோட்டுக்கு சைட்லேயும் ரோடும் கடையும் ஒன்று அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி தாங்க யாருக்கெல்லாம் நைட்டு கடையில் சாப்பிட்றது, ரோட்டு கடை, நைட்டு கடை, பெட்டி கடை என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்றது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.